ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் ஆண்மை குறைவு தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எப்படி வயதான காலத்தில் ஆண்குறி எழுச்சியின்மையை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறது தான். இது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வயதான காலகட்டங்கள் சில ஆச்சாரியார்கள் அல்லது சித்தர்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி ஆயுர்வேத சித்தத்தில் கொஞ்சம் அந்த வயசு பிரிவுகள் வேறுபட்டு காணப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த வயசில் ஏஜ் குரூப் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் இந்த இது பண்ணிக்கிற வேண்டியது. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, உணவு இல்லை, மருந்து இல்லை, எப்படி ஆண்குறி எழுச்சியின்மையை சரி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி மூலமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இது ஒரு டெஸ்கிரிப்டிவான வீடியோ இல்லைங்க, என்னுடைய தியரிட்டிக்கல் ஸ்பீச் மட்டும்தான். அதனால் வழக்கம் போல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஆமாம், வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பலனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக மனிதன் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு விலங்கு, ஒரு சமுதாய விலங்கு, சரிங்களா? ஒரு சோசியல் அனிமல்னு சொல்லுவாங்க. மனிதன் எழுந்து நிற்கும் பொழுது அவனுக்கு அறிவு, ஆற்றல் மிச்ச விலங்குகளை டாமினேஷன் பண்ணக்கூடிய ஒரு இதுகளுக்கெல்லாம் கொண்டு வந்தாப்புல அந்த மனித இனம் இன்றைக்கி சுப்பீரியராக இருக்குது. ஆனால் இதை நிமிர்ந்து நிற்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பிரச்சனைகளுக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிமிர்ந்து நிற்கும் பொழுது இடுப்பு எலும்பு எனப்படும் பெல்விக் கேவிட்டியில் அதிக அளவு அழுத்தங்கள் உண்டு பண்ணி கொடுக்க வைக்குது. அதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரேட்டர் ஒமாண்டம், லெஸர் ஒமாண்டங்கிறது வேறு இடத்துல இருக்குது. கிரேட்டர் ஒமாண்டத்தில் சேரக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெல்விக் கேவிட்டியில் தான் அதனுடைய அழுத்தத்தை அதிக அளவில் கொடுக்க ஆரம்பிக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட்பால் டைப் அப்டாமன் பெல்லி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ப்ரெஷர் எல்லாமே எங்கேன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் தொங்கிட்டு இருந்தாலும் இன்டைரக்டாக அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே தான் பெல்விக் கேவிட்டியில் தான் இது பண்ணி கொடுக்க வைக்கும். சிறிய வயதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வயிறு ஒட்டி போயிருக்கும். கொலஸ்ட்ரால் அந்த கிரேட்டர் ஒமாண்டத்தோட ஃபங்க்ஷன் குறைஞ்சிருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேட் டெபாசிஷன் இல்லாமல் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, வயிறு ஒட்டி போயிருக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெல்விக் கேவிட்டி ஃப்ரீயாக இருக்கும். அப்போ இந்த பெல்விக் கேவிட்டியில் தான் எல்லா இதுவுமே வெளியேற்றங்கள் நடக்கிறது, குழந்தை பிறப்பு நடக்கிறது, அதே மாதிரி மாதவிடாய், விந்தணுக்கள், யூரினேஷன் இப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பணிகள் அந்த சின்ன கேவிட்டி மூலமாக உள்ள ஆரிஃபேஸ் துளைகள் மூலமாக தான் நடைபெறுது. அப்போ இதில் பார்க்கும்போது இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, விந்து பைகள், சரிங்களா, அதெல்லாம் அந்த பைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன அளவு எம்எல், அதாவது ஒரு 5 to 6-7 எம்எல் அளவுக்குள்ள தான் கெப்பாசிட்டி உள்ளது. இது சின்ன வயசில் இருக்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, நல்லா போய் விந்தணுக்களை சேகரித்து நல்லா வச்சுக்கிட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா பண்ணி கொடுக்க வைக்கும். ஆனால் வயசாக அது மேலே கம்ப்ரெஷன் கொடுக்கும் பொழுது அந்த டெஸ்டிஸ்னால் அதிக அளவு அதில் மேலே போய் லோட் பண்ண முடியாதனால என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்பெர்ம் கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு 2 ml 1.5 ml அந்த அளவுக்கு வர ஆரம்பிக்கும். சரிங்களா? நம்ம மீன்வெல் டயத்தில் ஹார்மோன் பிரச்சனை, சுகர் பிரச்சனை, இந்த இதுவும் சேர்ந்து கொண்டு என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த விந்தணுக்கள் உற்பத்தியை மேலும் குறைச்சி போயிடும். அப்போ இந்த அப்டாமினல் ப்ரெஷரில் வரும் பொழுது அந்த விந்தணுக்கள் இருந்தால்தான் நம்ம உடம்புல அதை வெளியேற்றக்கூடிய காம உணர்ச்சி உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். எப்படி மோஷன் போகிறதுக்கு முன்னாடியோ ஒரு யூரின் போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சில உணர்ச்சிகள் வருது, அதே மாதிரி தாங்க விந்து நிறையா சேர்ந்துருச்சுனாலும் உடலுறவு பண்ணணுங்கிற ஒரு வேட்கை, ஆர்வம் தூண்டக்கூடும். அப்போ இந்த பெல்விக் கேவிட்டியில் அதிகப்படியான ப்ரெஷர், அதே நேரத்தில் மலங்கள் அதனுடைய ப்ரெஷர், அதே நேரத்தில் யூரினேஷன் அதனுடைய ப்ரெஷர், இது எல்லாம் சேர்ந்து கொண்டு அந்த செமன் பைகளை
அதிக அளவு அழுத்தத்தை உண்டு பண்ணி கொடுக்குறனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 5 ml 5 to 7 ml வரைக்கும் உள்ள கெப்பாசிட்டி உள்ளது நல்லா பார்த்திங்கன்னா 1 to 2 mlக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த விந்து வந்து எடுத்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது 2 ml வருது, அது நார்மல் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு காரணம் அது கிடையாது, இதுதான் காரணம். சின்ன வயசில் நல்லா பாருங்கள், ஒரு பையனுக்கு நல்லா வந்து பாருங்கள், 18 வயசு பையனுக்கு வந்து பாருங்கள், ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், பீச்சு தள்ளுவான், 5 ml வரும். ஆமாம், 7 ml உள்ளதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு உள்ள கெப்பாசிட்டி உள்ள ஆள்லாம் இருக்கும். ஆனால் வயதாக அப்போ அவனுக்கு வந்து இன்னும் வேட்கை அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது வேட்கை வந்து குறைஞ்சு அதாவது காம வேட்கை வந்து குறைந்து காணப்படும். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வரும்பொழுது இதை எப்படி ஒரு எளிய பயிற்சி மூலம் சரி செய்யலாம்? வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆசன வகைகளை வந்து நம்ம வந்து பின்பற்ற தவறுனது தாங்க இதில் வருது. பல வகையான ஆசனங்கள் இருக்குது. இந்த ஆசனங்கள் வந்து செய்வதற்கு முன்பு வந்து கொஞ்சம் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து வேணும். முறையான ஒரு பயிற்சி பெற்ற நபர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கிறணும். நீங்கள் பாட்டில் செஞ்சிட்ருக்க வேணாம். அல்லது இது வந்து சின்ன வயசில் நீங்கள் செய்த பயிற்சி தான், எளிய பயிற்சி தான். கொஞ்சம் ஓரளவு, ஏன்னா அது வரைக்கும் நம்ம நல்லா நடந்து நின்றுட்டு திடீர்னு செய்யும் பொழுது சில மாற்றங்களுக்கு வந்து உண்டு பண்ணி கொடுக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கிறங்க. இது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, சிரசாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசனம் தாங்க. இந்த சிரசாசனம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா பல ஆசனங்கள் இருக்குது இந்த பெல்விக் கேவிட்டியோட ப்ரெஷரில் இது பண்ணுறது. பட் நம்ம சொல்கிறது வந்து சிறிய லெவலில் எளிமையான ஒரு இது, சரிங்களா? ஒரு ரொம்ப நேரம் பண்ணாதீங்க, 1 to 3 minutes வரைக்கும் பண்ணால் போதும். சிலவங்க சொல்லுவாங்க கண்ணில் ரத்தம் வரணும், அதில் அந்த சிகப்பாக இருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் சும்மா டூ மச்சான ஒரு இது, அதெல்லாம் கிடையாதுங்க. சிம்பிளான சிரசாசனம் மட்டும் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறதுனால என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெல்விக் கேவிட்டியோட அதிகப்படியான அழுத்தம் வந்து படிப்படியாக குறைந்து கொண்டு அந்த ஸ்பெர்ம் கெப்பாசிட்டி வந்து அதிகரித்து அதில் வந்து உடல் ஒரு காம வேட்கை வந்து தூண்டக்கூடும், சரிங்களா? அதே நேரத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதனுடைய பிற நன்மைகள் வந்து நிறையா இருக்குது. இந்த பிளட் கிளாட்டிங் வந்து நான் இன்டைரக்டாக சொல்கிறேன். பிளட் கிளாட்டிங் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா போய் படியும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா கிராவிட்டி ஃபோர்ஸில் வந்து கீழ் நோக்கி படிஞ்சுக்கிட்டே வரும். இருதயமாக இருக்கட்டும், சிறுநீரகமாக இருக்கட்டும், மேக்சிமம் எடுத்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா 70-90% வந்து அந்த எண்ட் போர்ஷன் அது கீழ் நோக்கி போகிற பாயிறதுல தான் அந்த இது ஆஞ்சியோகிராம் பண்ணவங்களுக்கு தெரியும், சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இது பண்ணி வரும்பொழுது அந்த மைல்டு கிளாட்டு கூட ரிவர்ஸ் ஆகி என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய கேபிலரி வழியாக அது வந்து வெளியாக ஆரம்பிச்சிடும். இது வேறு சப்ஜெக்ட், நம்ம சப்ஜெக்ட் அது கிடையாது. இதனுடைய நன்மைகளை சொல்லிட்டு வரும்போது நான் சொல்கிறேன். ஆமாம், அது வேறு சப்ஜெக்ட். நம்மளுடைய சப்ஜெக்ட் என்ன, ஆண்மை குறையும். அதில் வந்து பார்க்கும் பொழுது இந்த சிரசாசனம் வந்து இந்த பெல்விக் கேவிட்டியோட ப்ரெஷரை வந்து குறைச்சி கொடுக்குறதுனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த உடல் உறவு பண்ணக்கூடிய காம வேட்கை வந்து அதிகரிக்கும். அதே நேரம் விந்து ஹோல்டு பண்ணுற கெப்பாசிட்டி அதிகரிக்கும். ஆமாம், அதே நேரத்தில் வந்து இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டோட பாதிப்புகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி யூரினேஷனை வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். ஆண்குறி வந்து எப்போதும் கீழே இருந்த நிலம் வந்து மாறி அதாவது தலைகீழாக ஒரு ஆப்போசிட் இதில் வரும்பொழுது நேச்சுரலான அது ஒரு பொசிஷன், எரெக்ஷன் பொசிஷன் வரும்போது அது மாதிரியான இதில் வந்து காணப்படும், சரிங்களா? அந்த அளவுக்கு இதில் வந்து பல பெனிஃபிட் வந்து இருக்குது. முதன்முறை செய்யும்போது வந்து கொஞ்சம் கவனமாகவும் தகுந்த நபருடைய வழிகாட்டுதலின் பேரிலும், ஆயுர்வேதா சித்த மருத்துவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலும், அல்லது யோகா நிபுணர்கள், ஆமாம், பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் முடித்தவங்க இருப்பாங்க. தெருவுக்கு தெருவு யோகா ட்ரெயினர் இருக்கான், அவன்கிட்ட போய் நீங்கள் பார்த்துக்கிட்டு உள்ளது நீங்கள் பிச்சுக்கிற வேணாம், சரிங்களா? PNOSன்னு சொல்லிட்டு ஒரு படிப்பு படித்தவங்க அரசு மருத்துவமனைகளே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டு இந்த சிரசாசனங்கள் வந்து எனக்கு கற்றுக் கொடுங்க, எப்படி பண்ணுறதுங்கிறத நீங்கள் செய்து கொடுத்தாலே போதும். இது வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரம் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய பயிறு வகைகள், உணவுகள் இதுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான பலன்களை வந்து நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இதை மட்டும் கொஞ்சம் நம்ம இது பண்ணால் போதுங்க. மருந்தற்ற மருத்துவத்தின் மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து நல்ல வந்து ஒரு குணம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே நேரம் வந்து எளிய முறையில் பயிற்சி முறையிலேயே நம்மளுடைய ஆண்குறிய எழுச்சியின்மை வந்து நம்ம சரி செய்யலாம்.
வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.